இப்போ இந்த இவ்வளவு தூரம் நீங்க ஒரு பரந்துபட்ட ஒரு கம்யூனிச பார்வை, ஒரு பொது உடைமை சிந்தனையை நீங்க வளரி நேர்களுக்கு நீங்க சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இயற்கை வாழ்வியல் இயக்கம் முன் வழிபாடு மற்றும் இல்லச்சடங்குகளை தமிழிலேயே செய்வோம் அப்படின்னு நீங்க ஒரு மொழிவாதத்தை முன்வைக்கிற மாதிரி இருக்கு. மொழிவாதம் தனியா இல்லைங்க, மொழியும் அந்த மனிதர்லேருந்து மொழியை பிரிக்க முடியாதுங்க. அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு தெரிஞ்ச மொழி தான் அவனை பேசுறது. இப்போ எல்லாம் அவன் மொழியில் அனுமதிக்கு தான் உண்மையிலேயே ஜனநாயகம். நீங்கள் அவன் மொழியை படிச்சுட்டு இன்னொரு மொழியை திணிக்கிறது என்ன நியாயம்? அது மொழி பேச மொழிவாதம் சொல்கிறீங்க இல்லைங்களா? மொழியை திணிக்கிறது என்ன வாதம்? நான் என் மொழியில் செய்யக்கூடாது, அப்போ உங்கள் மொழியில் செய்யணும் நிர்பந்திக்கிறது என்ன இதுன்னு கேட்குறேன் நான். ஒன்றும் இல்லைங்க, தற்செயலாக வாழாத ஆர்காட்டில் ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, ஞான கங்கைன்னு சொல்லிட்டு. பசங்க கொண்டு சின்ன இளைஞர்கள்லாம் 10 ரூபா தான் அது விலை அப்படின்னு சொன்னால் அருமையான புத்தகம். ஏன்னா 10 ரூபாய்க்கு முதல் வாங்கினான்னு சொல்லிட்டேன். அவர் சும்மா திருப்பி காட்டியிருந்தார். சரி பின்பக்கம் அந்த தலை போடுவார் கொடுத்தோடனே சரி சரி வாங்கினான்னு வேறு ஒன்றும் இல்லைங்க. என்ன நோக்கமாக இருக்குன்னா RSS செஞ்சுருப்பாங்க. அந்த தமிழ்லையும் ஹிந்திலையும் இருக்குதுங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் உலக சமாதானம் மகரிஷி எழுதுறாரு, தமிழும் ஆங்கிலத்தில் இருக்கும். அப்போ என்ன உலகளவில் அறியப்பட்ட மொழி ஆங்கிலம் ஆகி போச்சு. ஆனால் அவர் சொல்கிற எனக்கு 2 மொழி தவிர்த்து வேறு எதுவும் தெரியாப்போ அப்படின்னு சொல்லி அழகாக ஆங்கிலத்தில் எழுதுவாருங்க. ஆமாம், வள்ளலாரும் தாய்மொழியை தூக்கி பிடிக்கிறாரு. அப்போது தமிழுடைய மெய்யில் எங்கே போகுதுனாக்கா தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் ஏன்னா அவருக்கு ஆங்கிலத்தை உயர்த்தி பிடிக்கிறத போல ஆங்கில மொழியில் வச்சா இன்றைக்கி உலகளவில் அதுக்கு போக முடியுது, அதுக்காக போகிறாங்க. மற்றபடி ஆங்கில மொழியின் சிறப்புக்காக போகலைங்க. தற்சார்பு தேசிய உற்பத்தியை கட்டமைப்போம் அப்படின்னு தற்சார்பு சொல்றீங்க, தேசிய அளவுல உற்பத்தியை பேசுறீங்க. இப்போ நீங்க பேசக்கூடிய தேசியம் என்ன விதமான தேசியம்? தமிழ் தேசியம் தாங்க. ஆமா, மொழி தேசியம் தான். அதாவது தமிழ் தேசியம் மொழிவழியின் தேசியம், மொழி தேசியம் தான். இனம்ன்றதை விட்டுடுவோம். வியப்பா இருக்குது, நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் குழுல மறைமுகமா நீங்க வெவ்வேறு புனை பேர்ல ஊர் சுத்திக்கிறவங்க இந்த தேசம் முழுவதையுமே மாற்றப்பட முடியாத ஒரு தத்துவம் அப்படின்ற அந்த மார்க்சியம் அந்த பொது உடைமைக்குள்ள நீங்க கொண்டு வர நினைச்சிட்டு தமிழ் தேசியத்துல நின்று இருக்கிறீங்களே, இன்றைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் எந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க? அதாவது என்னென்ன குறிப்பாக இருக்கும் பொதுவுக்கும் உள்ள இயங்கியல் பார்வை வந்துச்சுன்னு வச்சு இது ரொம்ப எளிதாகிடும். இப்போ நான் தமிழ் தேசியத்தை சேர்ந்தவன், தமிழ் மொழி என்னுடைய தாய்மொழி. அப்போது முதல்ல என்னோடய நாட்டுக்கு இறையாண்மை உள்ள அரசியல் அதிகாரம் வேணும். அப்போ நான் தமிழ் தேசியத்தை பற்றி பேச வேண்டாம். அடுத்து தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ இதான் மகரிஷி சொல்கிறது என்ன சொல்கிறாருனாக்கா, தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதின்றாரு. தனி மனித அமைதி 1008 பேருக்கு நான் முதல்ல அமைதியாக தான் ஒரு முழு பூமியுமே ஒரு சொர்க்கலோகமா மாற்றணும்னு பிளான் பண்றீங்களோ? நான் பிளான் பண்ணல, ஏற்கனவே அப்படி தான் இருந்தது. இது அதை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம். அதனால தான் இதை சொன்னேன், முடிவுடை மூவேந்தர்கள் ஒன்றா சேர்ந்து கடையாள் வளர்ல ஏன் கொண்டானுங்க அப்படின்னு சொல்லி தான் வேறு ஒன்றும் இல்லை. இவர்களுக்கு அபகரிக்கிற எண்ணம் வருது, நல்ல அதிகாரம். அப்போ யுத்தம் நடக்குது இல்லைங்களா? இது நல்லாச்சுன்னு யாரும் சொல்ல முடியுமா? இல்லை, உக்ரைனில் கொத்து குத்தா குண்டு போட்டு சாகடிக்கிறான், பாலஸ்தீனத்தில் குண்டு போட்டு சாகடிக்கிறான், ஜனங்க கண்ணீர் செத்துருக்குறாங்க. ரோஹிங்கியா அங்கங்கே அகதிகள் பிரச்சனை இருக்குது. உலகத்தில் பெரிய பிரச்சனை அகதிகள் பிரச்சனையாக இருக்குது. இவ்வளோ இது வச்சு தமிழ்நாட்டில் நல்லாட்சி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டிலும் நல்லாட்சி இல்லைங்க. ஒரு பக்கம் என்ன இருக்குது, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பள்ளிக்கூட மாணவர்கள்கிட்ட இந்த கூலிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ நாக்கடியில் வச்சுக்கிறானுங்க பசங்க. அது ரொம்ப போதைப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நிறைய சொல்கிறாங்க. ஆசிரியர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ இவ்வளோ சீர்கேடா இப்போ இது போய் நல்லாட்சின்னு சொல்ல முடியுமா? இந்த அளவுக்கு போதை இது எப்படியோ தெரியாதனமா நாங்கள் பண்ணிட்டோம். அடுத்த முறை நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் நல்ல மீண்டும் நாங்கள் மதுக்கடை மூடுவோம் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையோடு வருவோம். அது எப்போ பிரச்சனைகள் சொல்லும்போது தான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. பிரச்சனை ஏன் வந்ததுன்னு சொல்லணும். இப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யலான்ற வள்ளுவர். சமூகத்துக்கும் அதான் பொருந்தும். அப்போது முதல்ல அது வரதுக்கு என்ன காரணம் அதை சொல்லுப்பானாக்கா, நீங்கள் தீர்க்கத்தை பற்றி பேசுகிறீங்க. முதல்ல வந்ததுக்கு என்ன காரணம்? உங்களுடைய லாப வரி தான், உங்களுடைய சுயநலம் தான் அடிப்படையாக இருந்து நீங்கள் அதை மாற்ற மறுபடியும் போய்க்கணும்னு சொல்லித்தரேன். எப்படி போக்க முடியும்? எல்லாத்துக்கும் அடிப்படை எங்கள் சுயநலத்துக்கிட்ட நின்று பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு வெளிச்சமாக தெளிவாக தெரியும். அப்போது மனிதன் இப்போ என்ன பண்ணியாங்க, பழைய மனிதன் உள்ளடக்கத்தில் புதிய மனிதனாக மாறணும். பழைய மனிதன் சுயநல மனிதன் சண்டை சச்சரவும் உள்ளவன் தான் இருப்பான். பொதுநல மனிதனாக மாறணும். அப்போ இவன் சிந்தனையில் ஒரு பெரிய மனமாற்றத்துக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கு என்ன தமிழ் தேசியம் நீங்க பேசுறதுனால அண்ணன் சீமானை குறித்து உங்களுடைய பார்வை?
இப்போ வந்து தமிழ் தேசிய மூலதனம் எழுச்சின்னு நான் பார்க்குறேங்க. இது எப்படி பார்க்குறேன்னா கார்ப்பரேட் நாயகனா? இல்லை, எழுச்சி நாயகன் சொல்ல, மூலதனத்தினுடைய தமிழ் தேசிய மூலதனத்தினுடைய எழுச்சின்னு பார்க்குறேன்ற. தமிழ் தேசிய மூலதனத்தின் எழுச்சி தமிழ் தேசிய முதலாளிகள் இருக்காங்க, ஆமா. இவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இப்போ. அப்போ அதனால் என்ன, இவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். திமுகவும் பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் ஒன்றே தான், எல்லாம் கார்பரேட் வச்சு ஒன்றாங்க. BJP, காங்கிரஸ் எல்லாமே ஒரே குட்டையில உள்ள மட்டைன்றீங்களா? காங்கிரஸ் பிஜேபி இருக்கா, திமுக? எல்லாம் ஒன்று தான். சிபிஐ சிபிஎம் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் அவங்க தனித்துவம் இருக்குது. ஆனால் அடிப்படையில் என்ன இருக்குது, இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ தேர்தல் பத்திரம் வந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் எல்லாமே தாயம் விழுக்குது இல்லைங்களா. இதில் என்ன சிபிஐ சிபிஎம் அந்த பத்திரத்தை வாங்கலை, திமுக வாங்கிக்குது. அதை இவங்க வாங்கி அவங்களுக்கு கொடுத்துறாங்க. அவங்க வாங்கலைன்ட்டு ஒரு நல்ல அது சொல்லுவாங்க திருப்பி. நான் என்ன சொல்கிறேன், பிரச்சனை அங்கே இல்லை. நீங்கள் இந்தியான்ற வரைபடம் உருவாகுது இல்லைங்களா, இது எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம மறுபடியும் ஹிஸ்ட்ரிக்கு தான் போகணும். இப்போ பிஜேபி தமிழ் தேசிய மூலதனத்தினுடைய எழுச்சியா சீமான் வந்து எந்த திசையை நோக்கி நகர்கிறார்? அவருடைய ஆரோக்கியமான அரசியல் தடம் எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லைங்க. அதாவது 99 என்ன இருந்தால் இது 2009 தமிழ் முடிவுக்கு வந்து இல்லைங்களா, முடிவுக்கு வந்து வரும்போது அதனுடைய தொடர்ச்சி தேவைப்பட்டு தமிழ் பிரச்சனைங்க. தமிழீழ பிரச்சனையில் வந்து முப்படையும் கட்டி வழிநடத்தவர் பிரபாகரன் ஊர் அறிஞர் ரகசியமாக போச்சு. ஒரு நண்பர்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், நீண்ட பயணத்தை பற்றி சொன்னேன். அப்போ தமாசா சிரிச்சுன்னு சொன்னார் அவர். நெடும் பயணத்தில் மாவு என்ன பண்ணார்னா படையை கட்டி தான் படையை தான் நவிச்சு வந்தார், அதான் நெடும் பயணம்னு சொல்கிறேன். ஆனால் பிரபாகரன் என்ன பண்ணார், மக்களையும் நவிச்சிட்டு போனார். அந்த கிளிநொச்சியில் கட்சியில் அந்த கூம்பிங்க ஆப்ரேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது செய்யும்போது மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நகர்ந்து போனாருங்களா. ஆமாம், அவ்வளோ வல்லமை படைத்த ஒரு பிரபாகரன் வந்து சாவு கஞ்சாத மனிதர்களை தயார்படுத்தினார். கண்ணெதுக்கு எவ்வளோத்தையும் சாதித்த மனிதர் மொத்தமாக கட்சியில் வந்து என்ன இது பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் அவர் என்ன செய்ய ஒழுங்காக தரநடைதுன்னு திட்டமிட்டு அதுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்தார் இல்லைங்களா. அப்போ செய்திருக்கும் போது என்ன பண்ணிச்சு உலகம், இன்றைக்கி சர்வதேச சமூகம் என்ன பண்ணிச்சு, இது வரைக்கும் பொறுப்பெடுத்துருக்குதா? அப்போ அதனால தான் சொல்கிறேன். அப்போ என்ன கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. தமிழ் தேசிய எழுச்சி வந்து ஓரளவுக்கு பிரபாகரன் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா உலக அளவில் தமிழ் மொழி பரவலாக்கப்பட்டது. அப்புறமா ஆமாம், தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சதுங்க. ஏன்னா யாழ்ப்பாணம் இது வச்சுருந்தாங்கல்ல, அவங்க தமிழில் வந்து பள்ளியாக நடத்தினாங்க. இவர் ஆணைமுத்தையா கூட அங்கே போயிட்டு ஒரு முறை ஒரு புத்தகம் போட்டுருந்தார், நீங்களும் இலங்கைக்கு வாங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்தளவு ஒரு கட்டுக்கோப்பான அரசு வச்சுருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுங்கத்துறை எல்லா துறையும் வச்சுருந்தாங்க. அதில் வந்து இவர்கிட்ட என்ன பண்ணாங்க, சட்டத்துறைக்காக சில ஆலோசனை கேட்கறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அது தமிழாக கலந்து பேசிக்கிறாங்க. அப்போ எல்லா துறையும் உருவாக்கி வச்சார் கண்ணெதிர்க்க. அப்போ மேலும் அதை டெவலப் பண்ணுறதுக்கு வழித்தரத்தை விட்டு என்ன பண்ணி சுட்டு பொசுக்கியாச்சு. ஏதாவது சின்ன மாற்றம் இருக்கா? 2009 முடிஞ்சது. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சின்ன ஒலிக்கீட்டு நம்பிக்கை கீட்டு ஏதாவது இருக்குதா? அதில் இன்றைக்கும் அந்த ஜனங்க அதே துன்பப்பட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருக்காங்க, என்ன பிரயோஜனம்? அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, தமிழர்கள்கிட்ட உலகம் முழுவதும் மற்ற எந்த தேசிய இனத்துக்கெல்லாம் ஒரு சிறப்பம்சம் தமிழர்கள் இருக்குதுங்க. உலகம் முழுதும் பரவி இருக்கிறாங்க இப்போ. அப்போ வேறு எந்த தேசியனும் அந்த அளவுக்கு தட்டி எடுக்க முடியாது. இப்போ நான் நினச்சேன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சியை சீமான் எப்படி முன்னெடுத்து போயிருக்கிறார்? என்ன கேட்டால் அது வந்து வரவேற்க வேண்டியதான். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த ஒடுக்குமுறைக்கு அவரால் அதிகபட்ச சக்தி இருந்தாலும் உண்மை இருந்தாலும் எழுத்து எல்லாத்துக்கும் குரல் கொடுக்க, எல்லாத்துக்கும் எல்லா ஆரங்களும் எல்லாருக்கும் கேள்வி கேட்குறாரு. சிலர் சொல்லுவாங்க அவரை பற்றி குறைகளெல்லாம், நான் அதை செகண்டரியாக பார்க்குறேங்க. ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை அவர் இட்டு நிரப்பிட்டுருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த தமிழக அரசியலுடைய தேவையை ஆமாம் இட்டு நிரப்பிட்டுருக்காரு. அதில் குறைபாடுகள் இருக்கா, அது சரி பண்ணுறதை பற்றி பேசலாமே வழியா, இருக்கிறது போச்சுன்னு வச்சுங்க, வேறு யார் இருக்கா அது பேசுறது கூட? இப்போ யார் இருக்கா? அப்போ அதனால் இருக்கட்டுமே, அதில் குறைபாடு வந்தால் அதுலேருந்து வேறு யாராவது துளுத்து வருங்க. இப்போ சீமான் தப்பு வந்தால் அது அமைப்பாகி போச்சு. இப்போ அது நிறுவனம் ஆகிட்டு இப்போ அதில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அதுலேருந்து வராங்க. ஆமாம் ஆமாம், இப்போ அது நம்ம சொன்ன மாதிரி தான் சொல்லணும். விதைகள் இது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். மகிழ்ச்சி ஐயா, அருமையான கருத்துக்களை நீங்கள் இவ்வளவு நேரம் நீங்களும் விதைச்சிருக்கிறீங்க. சகோதரர் சீமானுடைய விதைக்கிற அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். நன்றிங்க. நன்றி ஐயா, வணக்கம்.